தமிழக அரசியலில் ஒரு மாபெரும் திருப்பமாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இன்று பொறுப்பு ஆளுநர் அர்லோகரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிபெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தாவேக இப்போது அரியணையை நோக்கி தனது முதல் அடியை எடுத்து வைத்துள்ளது. ஆட்சி அமைக்க தேவையான கூடுதல் பலத்தை பெற காங்கிரஸ் கட்சியுடன் நடத்திய பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடிந்துவிட்டது. 5 இடங்களை கொண்டுள்ள காங்கிரஸ் விஜய்க்கு தனது ஆதரவை உறுதி செய்துள்ளது. இது தவிர மற்ற சிறிய கட்சிகளுக்கும் விஜய் அழைப்பு விடுத்துள்ளதால் ஒரு வலுவான கூட்டணி அரசு அமையவிருப்பது உறுதியாகியுள்ளது. விஜய் ஆளுநரை சந்தித்த போது ஒரு சுவாரஸ்யமான தற்செயல் நிகழ்வு நடந்தது. விஜய் வழக்கமாக அணியும் வெள்ளை சட்டை மற்றும் வெளிர்காக்கி நிற பேண்ட் பாணியிலேயே ஆளுநரும் உடை அணிந்திருந்தார். இதை பார்த்த இணையவாசிகள் ஆளுநரே நம்ம தளபதி ரசிகர் தான் போல என்று சமூக வலைதளங்களில் மீம்களை பறக்கவிட்டு ட்ரெண்ட் ஆக்கி வருகின்றனர். வருகிற மே மாதம் 7ஆம் தேதி காலை 11:30 மணிக்கு சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் பிரம்மாண்டமான விழாவில் தமிழகத்தின் முதலமைச்சராக விஜய் பதவியேற்கிறார். இதற்காக ஒட்டுமொத்த தமிழகமும் ஆவலுடன் காத்திருக்கிறது. ஒருபுறம் பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் போர்க்கால அடிப்படையில் நடந்து வர, மறுபுறம் தமிழக சட்டமன்றமும் புது பொலிவுடன் தனது புதிய முதல்வரை வரவேற்க தயாராகி வருகிறது.